श्रीमान वेंकटनाथार्य कवितार्कीय केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मंगलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे श्रीपराशरभट्टरुடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம் உத்தரசதகம் அதை ஆச்சாரியன் அனுகிரகம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். இன்றைய தினம் 39வது ஸ்லோகம். இதில் அந்த வியூக அவதாரத்தில் வாசுதேவ, சங்கர்ஷண, அனிருத்தன், பிரத்யும்னன் அந்த நிலைகளில் எப்படி அந்த 6 வகை குணங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் ஸ்ரீ பராசர பட்டர். ஷாட்குண்யாத் வாசுதேவः பர இதி சபவான் முக்த போக்யோபலாட்யாத் போதாத் சங்கர்ஷணஸ்த்வம் ஹரசி விதனுஷே சாஸ்திரமைஸ்வர்யவீர்யாத் பிரத்யும்ன சர்கதர்மௌ நயசி ச பகவன் சக்தி தேஜோ அனிருத்தः விப்ராண பாசிதத்வம் கமயசி ச ததா வியூஹரங்காதிராஜா. ஷாட்குண்யாத் வாசுதேவः பர இதி ச பவான் முக்தபோக்யோபலாட்யாத் பலாட்யாத் போதாத் சங்கர்ஷணஸ்த்வம் ஹரசி விதனுஷே சாஸ்திரமைஸ்வர்யவீர்யாத் பிரத்யும்ன சர்கதர்மௌ நயசி ச பகவன் சக்தி தேஜோ அனிருத்தः பிப்ராண பாசிதத்வம் கமயசி ச ததா வியூஹ்ய ரங்காதிராஜா. ஹே பகவான் ரங்காதிராஜா, எம்பெருமானாகிய ஸ்ரீ ரங்கநாதனே, பகவானே, பரிபூர்ணமாக உள்ள நீ ஸ்வரூபமும் ஸ்வபாவமும் ஆச்சரியமாக, போன ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி ஆச்சரியமாக ஒன்றுக்கொன்று போட்டியிட்டு கொண்டு ஒன்றுக்கொன்று சமநிலையில் இருக்கும் ஸ்வரூபமும் ஸ்வபாவமும் அப்படிப்பட்ட வாசுதேவன் என்பவன் பரவாசுதேவன். வாசுதேவன் என்னும் வியூக ரூபமாக அவதரித்து 6 குணங்களுடன் கூடி நின்று பரவாசுதேவன் என்று போற்றப்பட்டு ஸ்ரீவைகுண்டத்தில் முக்தர்கள் அனுபவிக்கும் பொருளாக இருக்கிறாய். போக்ய போகோபகரண போகஸ்தான சமுத்ரானந்த ஆச்சரியானந்த மகாபிபவானந்த பரிமாண நித்திய நிரவத்திய நிரசய ஸ்ரீ வைகுண்டநாதான் சொல்கிற கத்தியத்தில் எல்லாரும் முக்தர்கள், ஸ்ரீ பூ நீலாதேவி, நித்தியர்கள் எல்லாம் சேர்ந்து போக்கியமாக அனுபவிப்பவன் அவன், போக்கிய பொருளாவன் பரவாசுதேவன். பலம் மற்றும் ஞானம் ஆகிய 2 குணங்களுடன் சங்கர்ஷணன் என்னும் வியூக ரூபம் எடுத்து நீ சம்ஹார செயலை நடத்துகிறாய். சம்ஹாரம், அனைத்து சாஸ்திரங்களையும் உலகத்திற்கு அளிக்கிறாய். ஐஸ்வர்யம், வீரியம் ஆகிய 2 குணங்கள் கொண்ட பிரத்யும்ன வியூகமாக அவதரித்து சிருஷ்டியை செய்கிறாய். அனைத்து தர்மங்களையும் வழி நடத்துகிறாய். சக்தி மற்றும் தேஜஸ் ஆகிய 2 குணங்களுடன் கூடிய அனிருத்த ரூபம் எடுத்து காப்பாற்றுதல் என்னும் செயலை செய்தபடி உள்ளாய். உண்மையான ஞானம் பெறும்படி செய்கிறாய். ஸோ எவ்வளோ அழகாக தெரிவிக்கிறார். ஹே பகவான் ரங்காதிராஜா, ச பவான் துவம், பகவன் ஞான, சக்தி, பல, ஐஸ்வர்ய, வீரிய, தேஜஸ் என்ற 6 குணங்களுடன் எப்போதும் பிரகாசிப்பவரும் துளியும் ஹேய குணமில்லாதவரும் அனந்த கல்யாண குணகணோக மகார்ணவம் அகிலஹேய பிரத்யநீகன், தோஷங்களுக்கு எதிர்த்தட்டானவன், துளியும் தோஷமில்லாதவன், தோஷங்களுக்கு எதிர்த்தட்டு, தோஷமேனா தோஷத்துக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் அப்படின்னா நற்குணங்கள். ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ் இந்த 6 குணங்கள் சேர்ந்து தான் பகவான் அப்படிங்கிற டெஃபினேஷன். ஹே பகவான் ரங்காதிராஜா, திருவரங்க தலைவனே, ச பகவான் மிகவும் பூஜ்யரான தேவரீர், வியூஹ்ய வாசுதேவ, சங்கர்ஷண, அனிருத்த, பிரத்யும்னாதி ரூபங்களான வியூக ரூபங்களை கொண்டு
ஷாட்குண்யாத் ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ் என்ற 6 குணங்களுடன் கூடியவராய், ஷாட்குண்யாத் பரவாசுதேவகா பரமபத நிலையனான பரமபதம் என்ற இடத்தில் பரவாசுதேவனாக, இதி என்று, முக்த போக்யகா முக்தியை அடைந்தவர்களால் என்றும் போக்கியமாக அனுபவிக்கப்பட்டு வருகிறீர். பல ஆட்யாத் எல்லாவற்றையும் அவலீலையாக தாங்கக்கூடிய பலத்தோடு கூடி, எஃபர்ட்லெஸ்ஸாக விளையாட்டாக கூடி, போதாத் ஞானம் என்ற 2 குணங்களுடன். அப்படின்னா இந்த இடத்துல ஞானம், பலம் என்ற 2 குணங்களுடன் கூட எல்லாவற்றையும் அவலீலையாக தாங்கக்கூடிய பலத்தோடு கூடி, பல ஆட்யாத் போதாத் ஞானம். ஸோ பலம், ஞானம் என்ற 2 குணங்களுடன் சங்கர்ஷணகா சங்கர்ஷணர் என்ற திருநாமமுடைய மூர்த்தியாகி, வியூகமூர்த்தியாகி, துவம் தேவரீர் ஹரசி உலகத்தை சம்ஹாரம் அழிக்கும் செயலை செய்கிறீர். சாஸ்திரம் சமீச்சீன சாஸ்திரங்களை, அனைத்து சாஸ்திரங்களையும் உலகத்திற்கு அளிக்கிறீர். விதனுஷே உலகில் பரவவிட்டு அருள்கிறாய். ஐஸ்வர்ய வீரியாத் எல்லாவற்றிற்கும் தலைவனாயிருப்பது, மாறுபாடு சிறிதுமின்றி எதையும் தாங்குவது, இது ஐஸ்வர்யமும் வீரியமும். அந்த 2 குணங்களுடன் கூடி பிரத்யும்னஹா பிரத்யும்ன மூர்த்தியாகி, சர்க்க தர்மவ் அப்படின்னா இந்த இடத்துல உலகத்தை படைத்தல், தர்மங்களை பாதுகாப்பது என்ற 2ஐயும் நடத்தி அருள்கிறேன். நயசிச்ச ஸோ படைத்தல் சிருஷ்டியையும் செய்கிறாய், அனைத்து தர்மங்களையும் வழி நடத்துகிறாய். சக்தி தேஜகா சக்தி தேஜஸ் என்ற 2 குணங்களை பிப்ராணகா தாங்கி வருவராகி, அனிருத்தன் என்ற உருவில் பாசி பாதுகாத்து வருகிறேன். சத்வம் சத்வகுணத்தையும் கமயசிச்ச மேலோங்கி இருக்கும்படி செய்கிறேன். சத்வகுணத்தை உண்மையான ஞானம் பெறும்படி செய்கிறாய். சத்வகுணத்தை மேலோங்கி இருக்கும்படி செய்து காப்பாற்றுதல், பாதுகாத்து வருகிறேன். காப்பாற்றுதல் என்னும் செயலை செய்தபடி இருக்கிறேன். ஸோ எம்பெருமானுக்கு எப்பவும் வாசுதேவ, சங்கர்ஷண, அனிருத்த, பிரத்யும்னாதி நிலைகளில் உட்பட 6 வகை குணங்கள் உண்டு எப்பவும். ஸோ இந்த இடத்துல பரவாசுதேவனிடத்தில், அவர்களிடத்தில்தான் ஞான, பல, ஐஸ்வர்ய, வீரிய, சக்தி, தேஜஸ் என்ற 6 குணங்களும் பூர்த்தியாக இருக்கும் என்றும், முக்தாத்மாக்களுக்கு அனுபவிக்கத்தக்கவராய் இருக்கிறார் என்றும், சங்கர்ஷணன் அதாவது வாசுதேவன், சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன் இந்த 4 வியூகமூர்த்திகளிடத்தில் அவரவர்கள் செய்ய வேண்டிய செயலுக்கேற்றவாறு 2 குணங்கள் பிரகாசிக்கிறது. அதாவது பரவாசுதேவன் தான் வாசுதேவனாக இருக்கான்னு வச்சுப்போம். மீதி யார்? பிரத்யும்னன், சங்கர்ஷணன், அனிருத்தன். இந்த 3 பேருக்கு 2 குணங்கள் ஈச் கொடுத்து 2 குணங்களே பிரகாசிக்கின்றன. எல்லாருக்கும் 6 குணங்கள் இருக்கிறதுங்கிறது பிசைட்ஸ் த பாயிண்ட். ரிகார்ட்லெஸ் எல்லாருக்கும் 6 குணங்கள் இருக்குது. இந்த 2 குணங்கள் அந்தந்த செயலுக்கு, அந்தந்த நடப்புக்கு அவலீலையாக இது பிரகாசிக்கிறது என்கிறார்கள். ஸ்ரீ ரங்கநாதரே தேவரீர் சங்கர்ஷண மூர்த்தியாக ஞானமும் பலமும் ஆகிய 2 குணங்களை உடையவராய்க்கொண்டு சம்ஹார தொழிலை நடத்துகிறேன். பிரத்யும்னமூர்த்தியாகி ஐஸ்வர்யம், வீரியம் என்கிற 2 குணங்களை உடையவராகி லோக சிருஷ்டியை பண்ணி தர்மத்தை நடத்தி வருகிறேன். அனிருத்த மூர்த்தியாக இருந்து கொண்டு சக்தி, தேஜஸ் என்ற 2 குணங்களை கொண்டு பாதுகாத்தல் தொழிலை நடத்துபவராய், உலகங்களுக்கு தத்துவஞானத்தை உணர்த்துபவராய் உள்ளீர் என்கிறார் சுவாமி. எம்பெருமானுக்கு எப்பவும் வாசுதேவ, சங்கர்ஷண, அனிருத்த, பிரத்யும்னன் நிலைகளில் உட்பட 6 வகை குணங்கள் உண்டு. இதை ஸ்ரீ வரதராஜஸ்தவத்தில் 16வது ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். வியவஸ்தாயா சைஷா நனு வரத சா விஷ்கிருதி வசாத் பவான் சர்வத்ரைவ துவகணித மகாமங்கள குணா. எந்த சமயத்தில் எந்த குணத்தை வெளியிட வேண்டுமோ அப்போது அது பிரகாசிக்கிறது. மற்றவை அவரிடம் இல்லை என்பதில்லை. அது பிரகாசிக்கிறது எப்போ வேணுமோ அப்போ பிரகாசிக்கும். சர்வசாஸ்திர பாரங்கதரான ஒரு மகான் தர்க்க பாடம் சொல்லும்போது இவர் தர்க்கத்தில் நிபுணர், சிம்மம் என்று சொல்வார்கள். அப்படின்னா அவருக்கு வியாக்கரணம் தெரியாது, சாஸ்திரம் தெரியாது, வேதாந்தம் தெரியாது, நியாயம் தெரியாதுன்னு கிடையாது. எல்லாம் தெரியும். தர்க்கத்தில் அந்த சமயத்தில் அவர் பிரகாசிக்கிறார்.
அதை ஆவிஷ்கரிக்க சமயம் வரும்போது அது வெளிச்சமாகிறது. அதே போல் இங்கு ஜெகத் சிருஷ்டிக்கோ சம்ஹாரத்துக்கோ நித்திய விபூதியில் பிரசக்தி இல்லை. நித்திய விபூதியில் சம்ஹாரமும் கிடையாது, ஜெகத் சிருஷ்டியும் கிடையாது. இங்கே தான் வியூகத்தில் லீலா விபூதியில் தான், லீலா விபூதியில் தானே சிருஷ்டி சம்ஹாரம் எல்லாம். அதுக்கான காரணங்களையும் பிரமாணங்களையும் ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமத்தில் சுவாமி தேசிகன் தத்துவத்திரய சிந்தனாதிகாரத்தில் இந்த ஸ்லோகத்தை எடுத்து விளக்கியுள்ளார். ஆழ்வானின் குணை ஷட்பிஸ்வேதைஹி பிரதமதரம் மூர்த்திஸ்தவ வபௌ ததஸ்திஸ்தேஷாம் திரியுக யுகளோஹிம் திரிபிரபுகு திரியுக யுகளோர்ஹி திரிபிரபுகு. ஸ்ரீ வரதராஜஸ்தவத்தில் 16வது ஸ்லோகத்தில் இதை தெரிவிக்கிறார். முன்னையே சொன்ன மாதிரி வியவஸ்தியா யா சைஷா நனு வரத சா விஷ்கிருதி வசாத் பவான் சர்வத்ரைவ துவகணித மகாமங்கள குணஹ என்று. ஸோ ஐஸ்வர்ய வீரியாத் சக்தி தேஜகா இப்படிலாம் கேட்பார். ரொம்ப அழகாக இது தெரிவிக்கிறார் சுவாமி. ஸோ பரிபூர்ணமாக உள்ள நீ வாசுதேவன் என்னும் வியூகரூபமாக அவதரித்து 6 குணங்களுடன் கூடி நின்று பரவாசுதேவன் என்று போற்றப்படுகிறாய். முக்தர்கள் அனுபவிக்கும்படி இருக்கிறாய். பலம் மற்றும் ஞானம் ஆகிய 2 குணங்களுடன் சங்கர்ஷணம்னு வியூகரூபம் எடுத்து சம்ஹார செயலை நடத்து சாஸ்திரங்களை உலகத்திற்கு அளிக்கிறாய். ஐஸ்வர்யம் வீரியம் ஆகிய 2 குணங்கள் கொண்டு பிரத்யும்ன ரூபம் எடுத்து சிருஷ்டியை செய்து அனைத்து தர்மங்களையும் வழி நடத்துகிறாய். சக்தி தேஜஸ் 2 குணங்களுடன் அனிருத்த ரூபம் எடுத்து காப்பாற்றுதல் என்ற செயலை செய்தபடி உண்மையான ஞானம் பெறும்படி செய்கிறாய். எல்லாம் ரங்கநாதனே தேவரீர் தான் செய்கிறீர். அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.